ஹாய், இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் என்னன்னாக்கா சம்மர் ஹீட்டில் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன். சீக்ரெட்ஸ், ஒரு சின்ன சீக்ரெட் இருக்குது, அந்த சீக்ரெட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். த ஃபர்ஸ்ட் திங், வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் சாப்பிடுங்க, அவ்வளோதாங்க, சிம்பிள். நீங்கள் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் சாப்பிட்றீங்களோ அதுதான் வந்துட்டு உங்களை ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்குமே தவிர நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்கிறதால உங்கள் பாடி ஹைட்ரேட் ஆகாது. ரெண்டாவது, வெஜிடபிள்ஸ். ஓகேங்களா, சம்மரில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் இஸ் மஸ்ட், அது நீங்கள் சாப்பிடணும். தேர்ட் திங் வந்துட்டு, சம்மரில் ட்ரை டு ஹாவ் லிக்விட் ஐட்டம்ஸ்னால் இந்த கஞ்சி கூலுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சம்மரில் வந்துட்டு இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே பாதி ஹெல்த் இஷ்யூ வராது. ஸோ இந்த விதமான ப்ராப்ளம் இருக்காது. வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஒரு 2-3 ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சொல்கிறேன். அது கீ இன்க்ரீடியன்ட்ஸு வாட்டர்மெலன், அதுக்கப்புறமா மஷ்மெலன், ஆரஞ்சு. இது வந்துட்டு சம்மரில் கம்பல்சரி சாப்பிடணும். இட்ஸ் ஹைலி வாட்டர் கண்டென்ட். வெஜிடபிள்ஸில் வந்துட்டு ஆஷ் கார்டு, பாட்டில் கார்டு, இது ரெண்டும் வந்துட்டு ஹைலி வாட்டர் கண்டென்ட். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மார்னிங் டைம்ஸில் சாப்பிட்றது பெஸ்ட்டு. த செகண்ட் திங், காட்டன் க்ளோத்ஸ். இதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு சம்மரில் எப்பவுமே போடுறது பெட்டர் தான், ஆனால் சம்மரில் வந்துட்டு நீங்கள் காட்டன் யூஸ் பண்ணுறது இட்ஸ் பெஸ்ட். ஏன்னா காட்டன் இஸ் ப்ரீதபிள். நீங்கள் வேறு எந்த மெட்டீரியல் போட்டாலும் உங்கள் சிஸ்டமை வந்துட்டு ஹீட் பண்ணி விட்டுடும். அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களோ எனக்கு தெரியல. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், காட்டன் போடுறதால வந்துட்டு உங்கள் பாடியை வந்து கூலாக வச்சுக்கும். ட்ரை டு யூஸ் காட்டன் ஆல்வேஸ் இந்த சம்மர். ஓகேங்களா. மூணாவது வந்துட்டு, இந்த ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு இந்த சம்மர் வந்துச்சுன்னா பசங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஹெட் ஷேவ் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களா இல்லையா எனக்கு தெரியல. அது எதுக்குன்னு சொன்னாக்கா, சம்மரில் வந்துட்டு ஹெட் ஷேவ் பண்ணி விட்டுறது வந்துட்டு பாடியை கூல் டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நீங்கள் 2-3 வாட்டி குளிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ தலைபாரம் ஆகிடும், முடி இருந்துச்சுன்னா, இதெல்லாம் நிறைய இஷ்யூ இருக்குது. இந்த சம்மர் டைமில் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறதுக்கோசம் தான் இது ஹெட் ஷேவ் பண்ணிக்கிறதுங்க. இந்த ஹெட் ஷேவ் பண்ணிக்கினா நீங்கள் ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 வாட்டி கூட குளிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 4 ஷவரில் வந்துட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் நின்றுட்டு வந்தாலே போதும். இட் வில் மேக் யூ பாடி லிட்டில் காமர். ஓகேங்களா. முக்கியமாக இன்னொரு விஷயம், இது நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த டெம்பிள்களுக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா இந்த கையில் வந்துட்டு இந்த மஞ்சள் கயிறு கொடுக்குவாங்க கட்டிக்க சொல்லி. அது என்னடா இவன் சம்மந்தமே இல்லாத சம்மருக்கும் இந்த மஞ்சள் கயிறுக்கும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். தேர் இஸ் அ கனெக்ஷன். ஓகேங்களா. இந்த கயிறெல்லாம் வந்துட்டு இப்படி இருக்கும். ஈவன் மைக்கேல் ஜாக்சன் கூட இதை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இது நான் ஏன் சொல்றேன்னாக்கா, இது கையில எது கட்டுறதுனாக்கா, இப்போ உங்க பாடியில வந்துட்டு பிளட்டு ஹீட் ஆகும். ஓகேங்களா. இந்த ஹீட்டா இருக்கிற பிளட்டு உங்க பாடி ஃபுல்லா சர்க்குலேட் ஆகினே இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த நேரத்தில் இந்த பாண்ட் ஆஃப் கிரேஸை வந்து நீங்கள் தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இந்த இடம் மட்டும் ஈரமாயிடும். ஈரமாயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல மட்டும் உங்கள் பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் சில்லுன்னு இருக்கும். சில்லுன்னு இருக்கிறதால என்ன ஆகும், இதை நீங்கள் வெட் பண்ணி ஒரு நாளைக்கு 2-3 டைம்ஸ் வச்சுக்கினீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆகி ரிட்டர்ன் போகும்போது இந்த கூல் பிளட் வந்து உங்கள் பாடிக்குள்ளே ரிட்டர்ன் ஆச்சுனாக்கா உங்களுக்கு பாடி எக்ஸஸ் ஆஃப் ஹீட் ஆகாது. தட் இஸ் ஃபார் ஷுர். ஓகேங்களா. அதுக்கு தான் வந்துட்டு இந்த பாண்ட் ஆஃப் கிரேஸ்ன்னு நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய பேருங்கள்ல சொல்லலாம். இது இட் ஒர்க்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னா வெயிலில் எப்படின்னா நின்றுட்டு இருக்கும் போது உங்கள் கையில் யார் கையில் இந்த மாதிரி இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் தண்ணியில் டிப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸில் பாருங்கள் உங்கள் பாடி ரியாக்ட் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. இட் ஒர்க்ஸ். இல்லையா, உங்ககிட்ட ஒரு லெதர் ஸ்ட்ரிப் பீஸ் எல்லாம் வரும், இந்த ஃபேன்சியா இந்த லெதர் ரிஸ்ட் பேண்டுன்ற மாதிரி. அந்த லெதர் ரிஸ்ட் பேண்டில் கூட நீங்கள் அந்த வாட்டர் கண்டென்ட்டை டிப் பண்ணி எடுத்துக்கினீங்கன்னாக்கா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அது வந்துட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் அந்த இடத்துல சில்லுனாக இருக்கிறதால உங்கள் பாடியை வந்துட்டு மேக்ஸ் டு மேக்ஸ் கூலாக வச்சுக்கும். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் மீ. தேங்க்யூ ஸோ மச். பை.